கோவை வடவள்ளியில் தோட்டத்து வீட்டில் கட்டி போட்டிருந்த 4 ஆடுகளை வெறித்தனமாக வேட்டையாடி கொன்ற சிறுத்தை மீண்டும் அதே வீட்டிற்கு வந்து வேவு பார்க்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நடுங்க வைத்துள்ளது. இரத்த ருசி கண்ட சிறுத்தை வேட்டையாட துடிக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? தோட்டத்து வீட்டில் கட்டி போட்டிருந்த ஆடுகளை வெறித்தனமாக வேட்டையாடி கொன்ற சிறுத்தை. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு ஸ்டைலில் 6 நாட்களுக்கு பின் மீண்டும் அதே வீட்டிற்கு வந்த சிறுத்தை. ரத்த ருசிகண்ட சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து காத்திருக்கும் வனத்துறை. வேட்டையாட துடிக்கும் சிறுத்தையும் வேவு பார்க்கும் வனத்துறையும். தோட்டத்து வீட்டில் நடப்பது என்ன? கடந்த 1ஆம் தேதி இரவு கோவை வடவள்ளியை அடுத்த ஓனாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவரது தோட்ட வீட்டில் சிறுத்தை ஒன்று புகுந்தது. வீட்டு வாசலில் கட்டி போட்டிருந்த ஆடுகளை நோட்டமிட்ட சிறுத்தை அசுர வேகத்தில் சீறி பாய்ந்து வேட்டையாடியது. 8 ஆடுகளில் 4 ஆடுகளை வெறித்தனமாக வேட்டையாடி கொன்றது. தோட்டத்து வீடு என்பதால் அன்று இரவு யாரும் அங்கில்லை. இதனால் சிறுத்தையின் வேட்டையில் சிக்கிய ஆடுகளை யாராலும் காப்பாற்ற முடியாமல் போனது. இக்கொடூர சம்பவத்தில் ஒரே ஒரு ஆட்டை மட்டும் சிறுத்தை தூக்கிச் செல்ல மீதமுள்ள 3 ஆடுகள் சடலங்களாக மீட்கப்பட்டன. தோட்டத்து வீட்டில் சிறுத்தை நடத்திய இந்த வேட்டையால் கிராமத்து மக்கள் அச்சத்தில் மூழ்கி இருந்தனர். இரவு நேரங்களில் நடமாடவும் கால்நடைகளை வீட்டிற்கு வெளியே கட்டி போடவும் அஞ்சி கிடந்தனர். இதற்கிடையே மீண்டும் பரபரப்பு பற்றி கொண்டது. நான் வந்துட்டேன்னு சொல்லு, 6 நாளைக்கு முன்னாடி எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு என இரத்த வாடை கண்ட சிறுத்தை 6 நாட்களுக்கு பின் மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளது. போன முறை வந்தபோது ஆடுகள் கட்டி போட்டிருந்த இடத்தில் அதன் கயிறு கூட இல்லை. எங்க எவனையும் காணும், வந்து சாப்பிடலாம்னு விட்டு போன ஆட்டையும் காணும், ஒருவேளை அலர்ட் ஆயிட்டாங்களோ? இப்படி யோசித்து கொண்டே வீட்டை சுற்றி நீண்ட நேரம் நோட்டமிட்ட சிறுத்தை பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானது. சிறுத்தையின் வருகையால் கிராம மக்கள் மீண்டும் பீதியில் மூழ்கினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வெண்ணிலா வீட்டு வாசலில் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினர். சிசிடிவி கேமரா வைத்து சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். சிறுத்தை பிடிபடும் வரை கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகவே நீடிக்கும். ஆடு மாடுகளின் அச்சமும் அப்படியே தொடரும்.